நான் பார்த்து வளர்ந்த பையனா இவன்னு நீங்கள் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி நான் வச்சு வளர்ந்த வாழை மரம்டா இவன்ற அளவுக்கு இன்றைக்கி பெருசாக வளர்ந்துருக்கான். இவனை பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு 2025 ஜூனில் வந்து நான் நட்டேன். இது வைக்கும்போது ஒரு சின்ன வாழை கன்று தான், அது எங்கள் வீட்டிலேருந்து சிதம்பரத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அது பார்த்திங்கன்னா இன்றைக்கி பெரிய மரமாகிடுச்சு. அதுலேருந்து ஒரு சின்ன 1, 2 வாழை கன்று வளர்ந்துருக்கு. அந்த வாழை மரத்து கூட தான் இந்த எலுமிச்சங்காய் மரத்தையும் சேம் டே தான் நட்டேன். பட் நான் வாழவும் மாட்டேன் சாகவும் மாட்டேன்ற குறிக்கோளில் அது முழுசாக சாகவும் மாட்டுது, வளரவும் மாட்டேங்குது. இந்த மாங்கன்று பார்த்திங்கன்னா இது இன்டென்ஷனாக நாங்களாக நடலை, யாரோ சாப்பிட்டு தூக்கி போட்ட மாங்கொட்டையிலேருந்து வந்த மா மரம் தான் அதெல்லாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தா இந்த வாழை மரம் பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரம் நமக்கு பூவும் காயும் கொடுக்க போகுதுன்னு ரொம்ப ஆசையாக இருந்தேன். பட்டு ஒரு நாள் செம்ம மழை, செம்ம காற்று. வாழை மரம் பார்த்திங்கன்னா அப்படியே சாஞ்சு எங்கள் பாத்ரூம் ஸ்லாப் மேலே விழுந்துருச்சு. அது சொல்லி முடிஞ்சதுன்னு நினச்சோம். பட்டு நான் இன்னும் சாகலை, நான் இருக்கேன்டான்ற மாதிரி அது ஒரு மாதிரி சாஞ்சு தான் இருந்துச்சு, முழுசாக சாயலை. சரி கழுவி கொடுத்து முட்டை கொடுத்து பார்ப்போம், பிழைக்கிறனா பிழைக்கட்டும்னு சொல்லிட்டு ஒரு லாஸ்ட் சான்ஸ் கொடுத்தோம். பட் ஒரு ஃபைன் டே எங்கள் வீட்டுக்காரர் கூட காமிச்சார், இங்கே பாரு வாழைப்பூ பூத்துருக்குன்னு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வாழைப்பூ கூடிய சீக்கிரம் ஒரு வாழைத்தாறு எல்லாம் கொடுக்க போகுதுன்னு. அதையும் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன். என்ன மாதிரி உங்கள் வீட்லேயும் வாழை மரம்லாம் இருந்துச்சுன்னா அதை இனிமேல் வர மழை காற்றுலேருந்து அதை காப்பாற்றி முன்னாடியே கழியோ கொம்போ கொடுத்து அதை விழாமல் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.